பிரைஸ் தி லார்ட். இன்றைய வேத வார்த்தை ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். எஸ், இன்றைய வேத வார்த்தை பேழைக்குள் பிரவேசியுங்கள். பாருங்க, அன்றைக்கு நோவா வாழ்ந்த காலத்துல பயங்கரமான பாவம் நிறைந்த சூழ்நிலை. நோவாவை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் அவங்க அநீதியில வாழ்ந்தாங்க, அவங்க அசுத்தத்தில் இருந்தாங்க. ஆனா நோவாவை ஆண்டவர் சொல்றாரு, நோவாவோ அவன் உத்தமனும் நீதிமானுமா இருந்தான். கர்த்தருடைய கண்களிலே நோவாவுக்கு கிருபை கிடைத்திருந்தது. பாருங்க, ஆண்டவர் நோவாகிட்ட சொல்றாரு, இந்த பாவம் என்னுடைய சந்நிதியில வந்து எட்டி இருக்கிறது, அதனால நான் இந்த ஒட்டுமொத்த உலகத்தை அழிக்க போறேன். நீயும் உன் குடும்பத்தாரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். நீங்க ஒரு பேழையை ரெடி பண்ணு, அந்த பேழைக்குள்ள நீ உன் குடும்பமும் வந்துருங்க. சில மிருக ஜீவன்களை உள்ள அனுப்புறாரு. பாருங்க, ஆண்டவர் அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த உலகத்தை அழிச்சிட்டார். ஆனால் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அதுக்கப்புறம் பாருங்க, நோவாவுக்கு முன்பதாக ஒரு உலகம் இருந்தது, அதுக்கப்புறம் அது அழிக்கப்பட்டது. நோவாவுக்கு பின்பதாக ஒரு மிகப்பெரிய உலகம் வந்தது. எஸ், இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து கூட சொல்றாரு, இந்த கடைசி காலத்துல மிகுந்த பாவம் நிறைந்த உலகத்துல இருக்கிறோம். இன்றைக்கு இந்த புதிய வருஷத்துல ஆண்டவர் என்ன தெரியுமா என்கிட்ட சொன்னாரு, நீயும் உன் குடும்பமும் பேழைக்குள் பிரவேசியுங்கள். என்னங்க பேழை? எது பேழை? தேவனுடைய பிரசன்னம் என்கிற பேழை. அன்றைக்கு ஆதாமும் ஏவாளும் அந்த பிரசன்னத்தை விட்டு போயிட்டாங்க. பிசாசு அவளை பற்றி கொண்டான். பிரசன்னம் என்கிற பேழை, தேவ வசனம் என்கிற பேழை, ஆலயம் என்கிற பேழை. இந்த பேழைக்குள் பிரவேசித்து தேவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டங்களை அறிந்து கொண்டு ஆண்டவருக்கென்று அநேக காரியங்களை செய்வோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். God bless you all.